ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில பல பாரம்பரிய விஷயங்கள்லேருந்து அதில் கணிக்கும் முறைகள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்க டூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய ஜோதிடர்கள் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், டேர்ம்ஸ் இது. அதாவது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்கிறது. பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஜாதகராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு எல்லாமே மிக சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கும் அப்படின்னுலாம் பௌர்ணமி யோகத்தை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. ரொம்ப லீடிங் ஜோதிடர்கள், நாங்கள் நல்லா நிறையா கஸ்டமர்ஸ் வச்சுட்ருக்காங்க, பெரிய டிவியிலெல்லாம் வர்றாங்க. அப்படிப்பட்ட ஜோதிடர்களும் இந்த பௌர்ணமி யோகம் அப்படிங்கிற விஷயம், சந்திரன் அதியோகம் அப்படின்னு இந்த யோகத்தை தான் சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் சிறப்பாக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், 2 விஷயம் இருக்குது. ஒன்று சந்திரன் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அந்த விஷயம் எல்லா கிரகங்களுக்குமே பொருந்தி போகிற ஒரு விஷயம். இப்போ சூரியனாக இருந்தாலும் சூரியன் அப்படின்றவர் ஒரு ஜாதகத்துக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த பழைய பாரம்பரியத்தில் பார்க்குற மாதிரி இல்லை. அதாவது சுபர் பாவர் அப்படின்னு பார்க்கல. குருனா சுபர், சுக்கிரன்னா சுபர், புதன்னா சுபர், சூரியன்னா அரைப்பாவர், செவ்வாய்னா முழு பாவர், சனி முழு பாவர், ராகு கேதுக்கள் பாவர். அந்த சுபர் பாவர் இல்லை. ஒரு கிரகத்துடைய நிலையை வச்சு அது அந்த ஜாதகத்துக்கு நல்லது செய்யுமா, இல்லை வல்லத்தன்மையோடு இருக்குமா, இல்லை தந்திரத்தன்மையோடு இருக்குமா, கெட்டத்தன்மையோடு இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கறது தான் நம்ம கேபி முறைப்படி பார்க்குற நல்லது கெட்டது அப்படிங்கிற சமாச்சாரங்கள். இந்த தன்மைகள் பற்றியெல்லாம் முன்னாடி வீடியோக்கள் இருக்குது, பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. நீங்கள் அது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு அப்புறம் இந்த விஷயங்களையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது அந்த நல்ல தன்மை பற்றி தான் நான் பேசுகிறேன். 9 கிரகங்களுக்குமே நல்லவன், வல்லவன், தந்திரன், கெட்டவன் அப்படின்னு சொல்லி 4 விஷயங்கள் எல்லா கிரகங்களுக்குமே இருக்குது. அதே போல் சந்திரனும் நல்ல தன்மையோடையும் இருக்கும், வல்லத்தன்மையோடையும் இருக்கும், கெட்டத்தன்மையோடையும் இருக்கும், தந்திரத்தன்மையோடையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு. அது எல்லா கிரகங்களுக்கும் இருக்கிற மாதிரி சந்திரனுக்கும் இருக்கிறது ஒரு யோகம். அது வேறு. ஆனால் இந்த பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வேறு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு நம்ம முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நார்மலாக சந்திரனுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் ரொம்ப அமைதியானவராக இருப்பார். சந்திரன் மாதிரியே கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். ஒரு மாதிரி நல்லா பேசுவார், சாந்தமாக பேசுவார். ஏதாவது ஒரு சங்கடமான விஷயத்தை கூட அவர் அழகாக சொல்லிடுவார். அந்த மாதிரி சந்திரன் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர்கள் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இல்லாத மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி நடந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சந்திரன் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே சந்திரன் வல்லத்தன்மையோடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சந்திர தசை, சந்திர புத்தி, அந்த சூட்சும காலங்கள்ல எல்லாம் அவங்க நல்லா ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் சந்திரன். ஓகேங்களா? அதே போல் அந்த வல்லத்தன்மையோட சந்திரன் இருக்கிற ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டிருப்பாங்க. அதாவது சந்திரனுடைய தொழில்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பால், தயிர், வெண்ணெய், அந்த பால் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் தயாரிக்கிறவங்களாவோ, இல்லை ஒரு பால்காரர் கூட சந்திரனில் தான் வருவார். அந்த மாதிரி இப்போ பெரிய ஆவின் இதெல்லாம் பெரிய கம்பெனிஸும் சந்திரனோட இதுக்குள்ளே தான் வரும். அந்த மாதிரி காரகத்துவங்களில் தான் வரும். அந்த மாதிரி சந்திரனுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு அதெல்லாமே சந்திரனோட தான். தண்ணி சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளுமே சந்திரனோடது தான். நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னு சொல்கிறது சந்திரனோடது தான். அதே போல் ரத்தம் சம்மந்தப்பட்ட, செவ்வாய்னா கண்ணில் பார்க்குற ரத்தம் தான் செவ்வாய், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் சந்திரன் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி சந்திரன் சம்மந்தப்பட்ட, இப்போ லேபில் பிளட் செக் பண்ணுற ஒரு டாக்டரா, அசிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க சந்திரன் சம்மந்தப்பட்டு தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சந்திரனுக்குன்னு சில காரகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம்
அதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும், வல்லத்தன்மையோடு இருக்கும். அதன் மூலமாக பணவரவுகள் வரும். அந்த மாதிரி நல்லா இருந்தால். மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறதும் சந்திரன் தான். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால் அவங்க நல்லா யோசனை பண்ணுவாங்க, எல்லாத்தோடையும் நல்லா பழகிறது. அதாவது மனசளவில் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவே சந்திரன் தந்திரத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படியெல்லாம் யாரையெல்லாம் எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ணலாம். மோஸ்ட்லி அவங்கெல்லாம் வந்து இந்த பத்திரிகை துறையிலெல்லாம் இருப்பாங்க. ஒன்று சொல்ல வேண்டியதை ஒன்று சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க வந்து என்ன இப்படி போட்டிங்க உங்கள் இதில் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் சரி பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி சந்திரன் அப்படிங்கிற இதில் வந்து இந்த டெய்லி வர டெய்லி இப்போது இந்த காய்கறிகள் அந்த மாதிரி கெட்டு போயிடும், நாளைக்கு கெட்டு போயிடும் அப்படிங்கிற எல்லா பொருட்களுமே வந்து சந்திரனுடைய காரகத்துவங்களில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தந்திரத்தன்மையோட சந்திரன் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து எல்லா பிரச்சனைகளையும் சரி கட்டிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே சந்திரன் வந்து கொஞ்சம் கெட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட சேர்ந்து சந்திரன் இருக்குது, இல்லை அதோட ஏதோ ஒரு தொடர்பில் சந்திரன் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர்கள் மனசால் அவங்களும் நிறைய பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் எல்லாத்து மாதிரி நம்ம இல்லையே அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இல்லை ஓவராக எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கும். அந்த மாதிரி மனசளவுங்களை அவங்க ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது பெரிய அளவுலேயும் இருக்கலாம், ரொம்ப சும்மா சின்ன அளவில் ஒருத்தர் சொல்கிறத புரிஞ்சிக்காத அளவுலேயும் இருக்கலாம், மிகப்பெரிய அளவுலேயும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்குது, வல்லத்தன்மையோடு இருக்குது, தந்திரத்தன்மையோடு இருக்குது, கெட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் இது வரும். ஆனால் நம்ம சொல்கிற இந்த பௌர்ணமி யோகம் அப்படின்றது வந்து அதாவது மனசு அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம இந்த பௌர்ணமி யோகத்தை எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மனோகாரகனான சந்திரன். நீங்கள் முதல்ல சொன்னீங்களே சந்திரன் கெட்டு இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு இதாக இருக்கும் அப்படியெல்லாம் சொன்னீங்களே, அப்போ திரும்பி அதுக்கே இங்கே வர்றீங்களே அப்படின்னு கேட்டால் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சந்திரன் அந்த சூரியனுடைய பாதிப்பில் இல்லாமல் சுதந்திரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு அந்த மனோநிலை பாதிப்பு அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுதுங்களா? இந்த அமாவாசை யோகம், அமாவாசைக்கு கொஞ்சம் முந்தின நிலைகள் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் அந்த பிரச்சனைகள் அந்த பாதிப்புகளெல்லாம் ஈவன் சந்திரன் நல்லாவே இருந்தால் கூட வேறு விஷயங்களுக்கெல்லாம் அந்த சந்திரன் நல்லா இருக்கும். ஆனால் மனோகாரகன் அப்படிங்கிற வகையில் வர்ற சந்திரன் வந்து இந்த பௌர்ணமி யோகம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பௌர்ணமி யோகம் அப்படிங்கிற விஷயத்தை, சந்திரன் அதியோகம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பெருசாக எல்லா ஜோதிடர்களுக்கும் பேச காரணம் மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சந்திரன் அப்படிங்கிறதுனால தான். ஓகேங்களா? இப்போது இந்த பௌர்ணமி யோகம் எந்தெந்த காலகட்டங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருக்கிறது அமாவாசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போது சூரியனும் சந்திரனும் இங்கே துலாமில் ஒரு டிகிரியில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 13 டிகிரியில் சூரியன் சந்திரன் 2 பேரும் ஒரே டிகிரியில் இருக்காங்க அப்படின்னா அதுதான் அமாவாசை அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த சூரியன்லேருந்து சந்திரன் நகர்ந்து 12 டிகிரிகள், இங்கிருந்து 13லிருந்து 25 டிகிரி, அதாவது சூரியன்லேருந்து 12 டிகிரிகள் சந்திரன் நகர்ந்து வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த சூரியனை விட்டு 12 டிகிரி நகர்ந்ததுக்கப்புறம் தான் இங்கே பிரதமை அப்படின்னு சொல்லி வரும். அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை வருது இல்லைங்களா, அந்த பிரதமை இங்கே தான் வரும். பிரதமை அப்படின்றது இங்கே தான் வந்து, அதாவது 12 டிகிரிகள் சந்திரன் நகர்ந்துடணும். அதே போல் சூரியனுக்கு முன்னாடி 12 டிகிரிகள் இருக்கும் இல்லைங்களா, இங்கே சந்திரன் இருக்கும். இதை வந்து சதுர்தசி அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
சதுர்தசி அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த சதுர்தசியை கடந்து சூரியன் இங்கே சந்திரன் சூரியன் கூடயே வந்தால் இங்கே அமாவாசை. இந்த 12 டிகிரிகள் தாண்டி பிரதமைக்குள்ளே சந்திரன் போயிடுச்சு அப்படின்னா சூரியனை விட்டு 12 டிகிரிகள் சந்திரன் நகர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இங்கே சந்திரன் 12 டிகிரிகள் நகர்றப்போ சூரியனும் ஒவ்வொரு டிகிரி நகர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இப்படி தானே போயிட்டுருக்கு. அப்போ சூரியனும் இங்கே 1 டிகிரி நகரும், சந்திரனும் 12 டிகிரிகள் நகரும். அந்த மாதிரி பிரதமை முடிஞ்சு அடுத்த 12 டிகிரிகள் சந்திரன் நகர்ந்து வருது இல்லைங்களா? இங்கே இந்த 12 டிகிரிகள் நகர்ந்து வந்தால் இங்கே துவிதியை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 12 டிகிரியில் துவிதியை வரும். அடுத்த 12 டிகிரியில் கிருதியை வரும். 12 டிகிரி கிருதியை. அடுத்த 12 டிகிரிகள் சதுர்த்தி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சதுர்த்தி வந்துடும். அடுத்த 12 டிகிரியில் பஞ்சமி வரும். இப்படி சந்திரன் ஒவ்வொரு 12 டிகிரிகள் நகர்ந்து போகிறப்ப தான் இங்கே பஞ்சமி வரைக்கும் வரும்.